இன்னைக்கும் திருமணம் அப்படின்னு பேசும்போது முடி இருக்கவங்க தான் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கா, இல்ல முடி இல்லாட்டி ஓகே அப்படின்னு இருக்கா? வெளிப்படையா உங்களுக்கு மனசு தோணா சொல்லலாம். முடி மஸ்ட் ட்ரை முடி பண்ணுவாங்க must சார். தான். முடி மஸ்ட். ஓகே, குட். ஓகே, வேற? சார் மேரேஜ்னு வரப்ப கண்டிப்பாக முடி இருக்கணும்னு தாங்க சார் யோசிப்பாங்க. சில பேர் வேணால் முடி இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க சார். பிஃபோர் லைஃப் நம்ம சூஸ் பண்ணாலும் ஆஃப்டர் மேரேஜ் அப்போ அந்த அண்ணா சொல்கிற மாதிரி டைவர்ஸ் ஆகிற சுச்சுவேஷன் வர இப்போதைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். சரி, சும்மா ஒரு பர்சனல் சாய்ஸாக உங்களோட சாய்ஸ் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு முடி இல்லாத ஒருத்தரை திருமணம் செய்வீங்களா? எனக்கு ஓகே தான் முடியலண்ணா. முடி வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே முடி கொட்டும் தான். கேரக்டர் தான் முக்கியம். என்னை பொறுத்தவரையிலுமே கேரக்டர் இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு பொறுத்தவரையிலும் முடி ஜஸ்ட் ஒரு ஹேர், அவ்வளோதான். கேரக்டரும் முக்கியம்னு சொன்னாங்க சார். பட் கேரக்டரும் பிஃபோர் சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைங்க சார். இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க சார். பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க மாறது சரி, கூட முடி நிறைய வாய்ப்பு. இருந்தா முடி இருந்தா இருக்கும், கல்யாணம் பண்ணும்போது முடி இருக்கும், அப்புறம் முடி கூட கொட்டி போகலாம். அது பண்ணிச்சிருது. நீங்க சொல்ற பாயிண்ட் நான் கேட்குறேன். இப்போ கேரக்டர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, கரெக்ட். ஒரு மனுஷன் முன்னே ஒரே மாதிரி இருக்க மாட்டா, மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாங்க ஆனா கேரக்டர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா, முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா? ஆனா முடி சார் கொட்டுற மேரேஜ் வாய்ப்புகள் ஆகிட்டு ஜாஸ்தி. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் முடி கொட்டினா பிரச்சனை இல்லை இல்லைங்க சார். ஏமா அப்ப புருஷன் கிடையாதா? சார் அப்புறம் எங்களுக்கு வயசாயிடும் இல்லைங்க சார். அப்புறம் சரி, நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 28 வயசுல திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 38 வயசுல முடி கொட்டுதுன்னா பிரச்சனை இல்லையா? சார் பிரச்சனை இல்லைங்க சார் எனக்கு. அவ கல்யாணம் ஆகாம முடி இருக்கணும், ஆமாங்க சார். போட்டோக்கு போஸ் கொடுக்கவும் முடி இருக்கணும், அதுக்கப்புறம் என்னாலும் பிரச்சனை இல்லையா? ஆமாங்க சார். இது வித்தியாசமா இருக்கு. சரி, ஓகே. சார் முடி முக்கியம்தான் சார். கண்டிப்பாக இப்போ என்ன ரீசனால முடி வேணும் கண்டிப்பா நினைக்கிறீங்க? நமக்கும் முடி இருக்குது. ஸோ நம்ம வரப்புற பார்ட்னருக்கும் முடி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒப்பீனியன், என்னோட ஆசை ஒன்று இருக்கும் இல்லையா, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஓகே, இல்லை உங்க ஆசையை நான் தப்பு சொல்லலை. இப்போ முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து ஒரு 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 மாப்பிள்ளை தேடுறேன்னா அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா, என்னைய புரிஞ்சு நடந்துக்கிறது அப்படின்னு ஒன்று வைப்பேன். ஒரு வெயிட்டேஜ்னு வச்சுப்பீங்களேன். ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது வெயிட்டேஜ் வைப்பாங்க. நல்ல சம்பளம், சென்னையில் சொந்த வீடு, சொந்த காரு அப்படின்னு ஒரு அப்படி வெயிட்டேஜ் வச்சிங்க அப்படின்னா முடிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வைப்பீங்க? முடிக்கு வந்து ஒரு 6 வைக்கலாம். ஏன்னா அது ஆப்வியஸாக போகிறது தான். For 10 கண்டிப்பாக 10க்கு ஒரு 6 வைக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அது போயிடும். ஏன்னா எனக்குமே போயிடும். 10க்கு 6 ஜாஸ்தி தாம்மா. நீங்கள் 10க்கு 6 வைக்கிறது ஜாஸ்தி தான். நீங்கள் எதாவது கம்மியாக வச்சிருக்க மாதிரி 6 வச்சா போதுங்க வேறு சொல்கிறீங்க. சார் முடின்றது வந்து ஒரு விஷயமே கிடையாது சார். மனசு தான் காரணம். இப்போ அவர் கல்யாணம் ஆகிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் முடி கொட்டிட்ட பிறகு அவரே சொன்னார், எனக்கு ஒரு டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு கல்யாணம் சொன்னார். இன்னொரு பொண்ணு என்ன சொன்னாங்க, எனக்கு மனசு இருந்தால் போதும், மூளை இருந்தால் போதும், முடி வேண்டாம்னு சொன்னாங்க. அது மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஆனால் அவர் வந்து கரெக்டாக தேடினா கண்டிப்பாக கிடைப்பாங்க சார். கரெக்டாக தேடினா என்ன தேடணும் சொல்லுங்க. வழுக்க முடி கூட விட்டுருங்க ஜி, வழுக்க முடிய விட்டுருங்க. நான் இப்போ இந்த கெட்டப்பில் இருக்கேன். இந்த கெட்டப்பில் பார்க்க எப்படி இருக்கேன்? ஒரு அழகா அளவு இருக்கீங்க. நல்லா இருக்கேன். கரெக்டாக இப்போ நான் ப்ரொஃபைல் அனுப்பும் போதே அவங்க சொல்லலாம், மாப்பிள்ளைக்கு முடி வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் நோ வரிஸ், பட் பிஃபோர் மேரேஜ் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங். தட்ஸ் அ ட்ரூ. பொண்ணுங்க அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவங்க ஓகேன்னு தான் சார் சொல்லுவாங்க. மேபி ரிலேட்டிவ்ன்றாலனா அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா அது இருக்கும். மேபி லவ் மேரேஜாக வந்து அவங்க வந்தாங்கன்னா சில கேர்ள்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஒரு அரேஞ்ச் மேரேஜாக நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை ஒரு வீட்டில் ஒருத்தர் போய் குடிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு முடி இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிஜெக்ஷன் தான். 50% பொண்ணுங்க வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி தான் சார். அதான் மேபி அவங்க பேரண்ட்டு இல்லை வேற யாரோ பிரதர்ஸ் அண்ட் இங்க சிஸ்டர்ஸ் வந்து அவங்க யாராவது. தனிப்பட்ட பெண்ணோட சாய்ஸுங்கிறது முடியலன்னா ஓகேன்னு இருக்கும். Okay. சொந்தக்காரங்களோட ப்ரெஷர்னால சொல்றாங்க. ஆமாங்க.